2 ബീഫൻ 500 വർഷം പഴക്കമുള്ള ലോകത്തിലെ ഏറ്റവും വലിയ ആനമന്ന് തേക്കുമരം കണ്ണിമരത്തേക്കെന്ന് പറയാം. 500 വർഷം പുറത്തുവരാൻ പറ്റില്ല, കാണാൻ പറ്റില്ല. അങ്ങനെ வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவல் ஜேகே. நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில ஆல்ரெடியே பார்ட் 1 வீடியோ அபவுட் இந்த ட்ரக்கிங் ஆகட்டும், சஃபாரி ஆகட்டும் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது பார்ட் 2. இந்த பார்ட் 2 உங்களுக்கு புரியணும்னா பார்ட் 1 கண்டிப்பா பார்க்கணும் இல்லையா? ஸோ பார்ட் 1ஓட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். நீங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் 2-வை கண்டினியூ பண்ணுங்க. ஸோ பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க ரெசார்ட்ல இருந்து ஃபாரஸ்டுக்கு ட்ரக்கிங் பண்ணோம். கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் ஃபாரஸ்டுக்குள்ள நாங்க ட்ரக்கிங் பண்ணோம். ஸோ அப்படி நாங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே ஸ்பாட் ஆனதுதான் ஃபர்ஸ்ட் இந்த மான். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், நல்ல புள்ளி மான்கள் இருக்கு. நிறைய எக்கச்சக்கமான மான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு ஸ்பாட் ஆகிறதுக்கு. நாங்க வந்து அரௌண்ட் ஒரு 3 o'clock, அதாவது மத்தியானம் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அந்த சஃபாரி. கம்ப்ளீட்டாவே பாத்தீங்கன்னா த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எங்க கூட இருந்தாங்க. ஒரு ரேஞ்சர், ஒரு டிரைவர். ஸோ அந்த ரேஞ்சர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எக்ஸ்பிளனேஷன், அதாவது நம்ம சும்மா அப்படியே உள்ள போயிட்டே இல்லாம கிளியரா நம்ம எங்க போறோம், என்ன ஃபாரஸ்ட்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்துல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோஸ்ட் டூரிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேரளா. ஸோ அதனால மலையாளத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு அவர், ஏன்னா எல்லாருக்குமே புரியணும் இல்லையா? ஸோ இந்த ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய அளவுக்கு உடைய ஒரு ஏக்கர்ல இருக்கிற இந்த ஃபாரஸ்ட். அண்ட் வெறும் ட்ரீஸ், அனிமல்ஸ் மட்டும் இல்லாம அதுக்குள்ள இருக்கிற ஒரு ட்ரைப்ஸ் ஆகட்டும், அதுக்குள்ள ஒரு போட்டிங் ஆகட்டும், அதுக்குள்ள ஒரு டேம், ரிவர், இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களை கூட்டிட்டு போனாங்க. ஸோ அப்படி நாங்க போகும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குற இந்த இடம் தான் பாத்தீங்கன்னா ஆழையார் அண்ட் பரம்பிக்குளம் டேம். ஸோ ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா இந்த PAD, இந்த ப்ராஜெக்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ராஜெக்ட், அதாவது கேரளா அண்ட் தமிழ்நாடோட இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் ப்ராடக்ட். தண்ணி வேணும் இல்லையா கேரளா மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நம்மளுக்கு வந்து, இந்த இடத்துல இருந்தும் நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து தமிழ்நாடு, கோவை ஆகட்டும், கரூர், நிறைய பிளேஸ்க்கு வந்து தண்ணி கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம உள்ள போய் பாக்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அனுமதி கிடையாது, இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் தான். பட் நம்ம வெளியில இருந்து அந்த டேம் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ போட்டோஸ் வந்து நிறைய நேச்சர் அப்படின்றதுனால, அந்த நேச்சர் சீனிக்னால நம்ம போட்டோஸ் தான் எடுத்துக்கலாம். ஸோ டிபிக்கலாவே வந்து ஒரு டேம் வந்து எப்படி இருக்கும், அந்த காத்தோட டைரக்ஷன், அந்த திசை போகுது இல்லையா, எந்த பக்கம் காத்து வருது என்ன. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு பார்ட்ல வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷனுமே இருக்கு. ஸோ இதோட கண்டினியூட்டியா தான் நம்மளுக்கு என்னன்னா, அந்த பரம்பி குளத்துல இருக்கிற ஒரு போட்டிங் மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து நம்மள கூட்டிட்டு போறாங்க. ஸோ அதோட ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனா, அதுக்கு முன்னாடி என்ன பாக்கணும்ன்றதுதான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். நம்ம உள்ள போய் பாக்குறதுக்குலாம் இங்க வந்து அலோட் கிடையாது. ஸோ வெளியில இருந்தே தான் நம்ம இந்த டேம், இதுக்கு சுற்றி இருக்க இடம் எல்லாமே நம்மளால பார்க்க முடியும். ஸோ இப்படி எல்லாமே பார்த்துட்டு அந்த ஸ்பாட்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம். அதாவது இன்னும் கொஞ்சம் வந்து உள்ள போகணும். அடுத்தடுத்த ஸ்பாட் வந்து அப்படியே கண்டினியூஸா நாங்க போயிட்டே தான் இருந்தோம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்குமே நம்ம போகலாம். ஃபாரஸ்ட்டுக்குள்ள போயிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய தேக்கு மரங்க இருந்துச்சு. அதாவது தேக்கு மரங்க வந்து அதுவா அப்படியே முளைச்சு வர்றதெல்லாம் ரொம்ப ரேர், அந்த மாதிரி வராது. இது என்ன மாதிரியான தேக்கு மரம் பாத்தீங்கன்னா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே இங்க வந்து இந்த தேக்கு மரத்தை எல்லாமே வந்து நட்டு வச்சிருக்காங்க. ஸோ சின்னதா வச்ச மரம் வந்து இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கு. ஆனா எந்த ஒரு மரத்துல இருந்தும் எந்த ஒரு பார்ட்டுமே இன்னைக்கு வரைக்கும் கட் பண்ணதே கிடையாதான் இங்க இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஏன் அப்படின்னா இந்த ஃபாரஸ்டோட அந்த செழுமையை வந்து இவங்க வந்து இன்னைக்கு வரைக்குமே பாதுகாத்துட்டு காத்துட்டும் வராங்களாம். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா? எல்லா தேக்கு மரத்தையுமே இங்க வச்சிருந்தா கூட எதையுமே பர்சனல் யூஸ்க்காக இல்லை அங்க இருக்கிற எந்த யூஸ்க்காகவுமே அவங்க யூஸ் பண்ணவே இல்லை.
நம்ம அப்படியே நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்குமே ரீச் ஆயிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஏரியா வந்து அங்கே பரம்பிக்குளத்தில் இருக்கிற அந்த போட்டிங் ஏரியா தான் பேம்பூ ரஃப்டிங். ஸோ பேம்பூ ரஃப்டிங் அப்படின்னா அந்த போட் பார்த்தீங்கன்னா பேம்பூஸ்லேயே, அதாவது மூங்கிலேயே ஆன அந்த போட்டு. ஸோ இப்போமே பார்த்தீங்கன்னா துடுப்பு வச்சு தான் அவங்க வந்து நம்மளை உள்ளே வந்து போட்டிங் கூட்டிகிட்டு போக போகிறாங்க. ஸோ போட்டுன்னா அப்படியே பெரிய போட்டு, மோட்டார் போட்டு அப்படிலாம் கிடையாது. இங்கே 4 பேர் வந்து இந்த போட் ஓட்டுறவங்க இருக்காங்க. 4 பேருமே துடுப்பு யூஸ் பண்ணி தான் நம்மளை வந்து உள்ளே வந்து கொஞ்சம் தூரம் கரையிலேருந்து ஓரளவுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நம்மளோட சேர்ந்து கொஞ்சம் நிறைய டூரிஸ்ட்டுமே வந்திருந்தாங்க. அது நாங்கள் எல்லாருமே கவர்மெண்ட் ரெசார்ட்லேருந்து வந்திருந்தோம். ஸோ அங்கே கவர்மெண்ட் அஃபீஷியலில் அங்கே யாரெல்லாம் ரெசார்ட் புக் பண்ணி வந்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இங்கே வந்து இந்த தண்ணியில் வந்து போட்டிங் போகிறதுக்கு அலோடு. நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவங்க அலோவ் பண்ணலை. ஸோ நீங்கள் பரம்பிக்குளம் போகிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ரூம்ஸை வந்து ரெஃபர் பண்ணி அதை புக் பண்ணிட்டு போங்க. ரூம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக கொடுக்கப்படும். நீங்கள் அப்படி போனால் மட்டும்தான் போக முடியாத இடத்துக்கெல்லாம் உங்களை கண்டிப்பாக அந்த ரேஞ்சஸே கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் அப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எதுக்காக நம்ம போகணுன்றத கம்ப்ளீட்டாக நம்மளால் என்ஜாய் பண்ணவே முடியும். நாங்களே பார்த்தோம், நிறைய ப்ரைவேட்டாக வந்திருந்த டூரிஸ்ட் எல்லாருமே வந்து திரும்ப அனுப்பிட்டாங்க. இங்கே யாருமே நாங்கள் கூட்டிகிட்டு போக மாட்டோம், நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் எந்த ஒரு ஆள் நடமாட்டமே கிடையாது. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். இங்கே குரூப்ஸாக எலஃபேண்ட்டுமே நாங்கள் ஸ்பாட் பண்ணோம். அது வந்து தண்ணி குடிச்சது அழகாக பார்த்தோம் நாங்கள். பெரிய கோவில் தமிழ்நாட்டு கேரளா விட்டா இத்தனை எங்கேயுமே இல்லை. இவரோட கேட்ச்மெண்ட் ஏரியா 89 மைல், 130 கிலோமீட்டர், 145 feet. தண்ணி யூஸ் பண்ற தமிழ்நாடு கோயம்புத்தூர், கரூர். தமிழ்நாடு பிஎஸ்ல பெரிய ப்ராஜெக்ட் பறந்துக்குள்ள ஆளியார். ஓகே, இதுல நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு காலைல 8 மணிக்கு ஆரம்பிச்சது பண்றது சின்ன விஷயம் இல்ல. பண்ற காரணம் இதுல கீழ்கோட் நாட்டால ஒரு தண்ணி குடிக்கிற தண்ணி அப்படியே 8 மணிக்கு. இப்ப நீங்க வரும்போது பாத்தீங்களா, ஏதாவது பாத்தீங்களா? இப்ப போகும்போது ஃபுல்லா பார்த்தோம். வண்டிக்குள்ளே நீங்க பேசிட்டு போட்டோல எடுத்து போயிருந்தீங்கன்னா ஒன்னும் பாத்தீங்க. இந்த ட்ரிப்பு இந்த வண்டி வந்தது இல்லைங்க, ரோட்ல வேற வண்டி ஒன்றும் ஓடாது. நீ போகக்கூடிய வண்டி உங்க வண்டி தான். 7.5 to 8 22 கிலோமீட்டர். கடந்த பயணக்குள்ள பாருங்க, யானே பைசிக்கல் தெரியல. நாங்க இங்க ஸ்பாட் பண்ணது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரூப்பா வந்து யானைகள் வந்திருந்தது. குட்டி யானைல இருந்து பெரிய யானை வரைக்கும் இருக்கு. அப்படியே குரூப்பா நின்று கரை ஓரமா, அதாவது நாங்க இருக்கிற கரையில இருந்து ஆப்போசிட் கரை ஃபுல்லா அவ்வளோ தூரத்துல இருக்கு. ஆனா நாங்க எதிர்க்கவே தான் உட்காந்துருக்கோம். எங்க கண்ணுக்கு தெரியல, இவங்களுக்கு மட்டும் எப்படிதான் தெரியுதோன்னு தெரியல. கரெக்டா பாத்துட்டாங்க. ஏன்னா யூஸ்வலாவே இது வந்து இங்க நடக்குமா, நிறைய கூட்டமா யானை வருமா, காட்டு எருமைகள் நிறைய கூட்டமா வருமா, மான் நிறைய கூட்டமா வருமா. ஸோ இப்படி இது எல்லாமே வந்து கூட்டமா வந்து சாயந்தரம் இந்த சூரியன் மறையிறது இல்லை அந்த டைம்ல, மத்தியானம் அந்த சாயந்தரம் வந்து கரெக்டா வந்து இந்த மாதிரி தண்ணி குடிக்குமா. எவ்வளவு தூரத்துல இருந்தாலுமே கரெக்டா இவங்க ஸ்பாட் பண்ணி நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க. இவர் சொன்ன விஷயத்த கவனிச்சிங்களா? இந்த இடத்த பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது எல்லாமே நாங்க, ஆனா இந்த தண்ணி வந்து யூஸ் பண்றது வந்து தமிழ்நாடுமே யூஸ் பண்றாங்க அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட 89 மைல் தூரம் கொண்டதான், அதாவது பரப்பளவு கொண்டதான் இந்த வாட்டர் பாடி. ஸோ அவ்வளோ கிளீனா இருந்துச்சு வாட்டர். எந்த இடத்துலயுமே வந்து ஒரு அழுக்கு மாதிரியோ இல்லை ஏதாவது பாசி கரை அந்த மாதிரி எதுவுமே பார்க்க முடியல. அவ்வளோ கிளீனா இருந்துச்சு இந்த வாட்டர். இவங்க ஏன் இன்னும் இந்த துடுப்பு போட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மோட்டார் போட் யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு இவங்களுக்கு வந்து ரூல்.
ஏன் மோட்டர் போட் யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணியை வந்து அது வந்து கலங்கடிச்சிரும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ற அந்த பெட்ரோல் ஆகட்டும், டீசல் ஆகட்டும், அது எல்லாமே வந்து அகைன் பொல்யூட் பண்ணது இல்லையா அந்த வாட்டர் பாடிஸை. அதனால இவங்க யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க துடுப்பு போட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரூல்ஸ். அதனால இந்நாள் வரைக்கும் இவங்க வந்து இந்த துடுப்பு போட்டு மட்டும்தான் யூஸ் பண்றாங்க. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இந்த துடுப்பு போட்டு பாக்குறது. நம்ம பக்கத்துல உட்காந்து பார்க்கும்போது தான் தெரியுது அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க துடுப்பு போடுறாங்கன்னு. 4 பேர் இருக்காங்க, 4 பேருமே கரெக்டா ஒரே மாதிரி சீக்வன்ஷியலா போடும்போது தான் அந்த போட் வந்து நகருது. நம்மளுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நகர்ற மாதிரியே தெரியல, ஆனா நம்ம வந்த வண்டி ஆகட்டும் அந்த கரையாகட்டும் பார்க்கும்போது தான் நம்ம போட் வந்து நகர்ற மாதிரி தெரியுது. கரெக்டா எக்ஸாக்டா ஒரு லொகேஷன் போறாங்க, அங்க இருந்து திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல போகக்கூடாது, ஆழமா இருக்கும், போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் அவர் ஷேர் பண்ணாரு. அந்த விஷயம் என்னன்னு அவர் வாயிலே சொல்றாரு, அதை கேளுங்க. அதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அட்டாக் பண்றது ஒரு பிரச்சனை இல்லை. பறந்துக்கணும் வீட்டுல எல்லாம் நைட்ல எல்லாம் டார்ச் அடிச்சு பார்த்தா சிறுத்தையெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா அவங்களால நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம தான் பிரச்சனை. இதுல தேவைக்கு மேல இருக்கு முதல்ல. அவங்கனால நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. என்ன காரணம் சொல்லுங்க? இங்க ஃபிஷ் பிடிக்க அளவுடு இல்லை. 30 கிலோ 40 கிலோ சைஸ் சாப்பிட்டு தேவைப்பட்ட உணவு தண்ணியில் இருக்கு. முதல்ல அந்த ஃபிஷ் சாப்பிட்றதுனால மனுஷங்களை ஒன்றும் பண்றது இல்லை. இந்த தண்ணியில முதலையுமே இருக்குமா. இங்க வந்து மீன் பிடிக்கிறதுக்கு தடை, அதனால அந்த மீனை முதல்ல இங்க சாப்பிட்றதுனால நம்மள வந்து அதாவது பப்ளிக்கையோ இல்ல அங்க இருக்கிறவங்களோ எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம போட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் பிரேக்கு ஜம்ப் ஆயிட்டோம். ஸோ அங்க குட்டியா வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பிரேக் மாதிரி நம்மளுக்கு விட்டாங்க. ஒரு ஹோட்டல், வீட்லயே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஹோட்டல். அங்க போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு அப்படியே ஜம்ப் பண்ணிட்டோம். எங்க போனோம் தெரியுமா? நெக்ஸ்ட் ஸ்பாட்டு ட்ரைப்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவோம். இந்த ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, ட்ரைபல் பீப்புள் வந்து அங்க இருக்கிறவங்க வேற எந்த தொழிலுமே அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அங்க மக்கள் என்ன பண்றாங்க, சின்ன சின்ன வேலைங்க, அவங்க கிடைக்கிற வேலைங்க வச்சுதான் அவங்களோட பொழைப்பை வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த குரூப் ஆஃப் அந்த விமன்ஸ் என்னன்னா இந்த மாதிரி வர டூரிஸ்ட்டுக்கு இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்க வந்து காமிக்கிறாங்க. ஸோ அதுக்குன்னே வந்து ஒரு அழகா ஒரு ஸ்டேஜ் செட் பண்ணியிருக்காங்க. இண்டோர்ல இருக்கு, அவுட்டோர்லயும் இருக்கு. இன்கேஸ் மழையெல்லாம் வந்துச்சுன்னா இண்டோர் கூட்டிட்டு போயிட்டு அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இல்ல நல்லா இருக்கு வெதர்னா வெளியில உட்கார வச்சு அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இந்த டான்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ட்ரைபல் டான்ஸ், பார்க்கறதுக்கும் அழகா இருந்தது. அவ்வளோ சூப்பரான ஒரு கோஆர்டினேஷன்ல இருந்துச்சு இந்த டான்ஸ். பரம்பிக்குளம் பார்ட் 2 வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் 3 கம்மிங் சூன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துட்டு பார்ட் 3க்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. சீக்கிரமா சூனாக உங்களுக்காக ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஜேகே கிரியேட்டிவிட்டி ஜேகேவோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் ஜேகேவை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் இன்ஸ்டாலையும் எங்களுக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பார்ட் 3ல. அது வரைக்கும் தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் ஜேகே. ടോർച്ച് അങ്ങോട്ട് അടിച്ചു വയ്ക്കുക, വല്ല പുതിയ വല്ലതും കിട്ടിയാലും ടോർച്ച് എടുക്കേണ്ടായിരുന്നില്ലേ? தெரியலையா? மொபைல நல்லா தெரியுது.